ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு திருநெல்வேலி மாவட்டத்தில் சுகாதார அலுவலக வேலைவாய்ப்பு அதை பற்றின நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார அலுவலக வேலைவாய்ப்பு பற்றி பார்த்துருந்தோம். இப்போ திருநெல்வேலி மாவட்ட சுகாதார வேலைவாய்ப்புக்காக வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வரையும் சேலரி கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பார்க்க போகிறோம். நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, கவர்மெண்ட் ஜாப் தேடுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட சுகாதார சங்கத்தில் 69 காலி இடங்கள், மொத்தம் 69 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 8வது 10வது டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் முழுசாக அதில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் திருநெல்வேலி மாவட்ட சுகாதார சங்கம் தற்போது காலியாக உள்ள 69 பணியிடங்கள், என்னென்ன பணியிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸு, டிரைவர்ஸு நிறையா காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் 31/12க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வருஷம் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். யார் யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிப்பது எப்படி, வயது வரம்பு எவ்வளவு என்பது உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்ட சுகாதார சங்கத்தில் தான் வேலைவாய்ப்பு. மொத்தம் 69 காலி இடங்கள் இருக்குது. தபால் மூலம் மட்டுமே தான் நம்ம இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியாது. கடைசி தேதி கொடுத்துருக்காங்க 31/12/2024. பணியிடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி.nic.in. அதில் போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பதவி, என்னென்ன காலி இடங்கள் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மொத்தம் 69 காலி இடங்கள் இருக்குது. அதில் மெடிக்கல் ஆஃபீஸர் 4, ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் 1, மைக்ரோபயாலஜிஸ்ட் 1, டென்டல் சர்ஜன் 4, சோசியல் ஒர்க்கர் 1, ஐடி கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நிறையா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் படிச்சுட்டு வேலைக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது. இப்போ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தால் தாராளமாக அது மெடிக்கல் ஆஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மொத்த பதவிகளுக்குமான என்னென்ன ஒர்க் பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ், ஐடி கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தா இல்லை பிஇ முடிச்சிருந்தாலும் இது அப்ளை பண்ணலாம். ஓடி டெக்னீஷியன், டிப்ளமோ ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட், ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இது நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஏதாவது நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தீங்கனாலும் அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டென்டல் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கனாலே டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அசிஸ்டண்ட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே அடுத்ததாக பாருங்கள், மேக்ஸிமம் உள்ளது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். அதே மாதிரி டிரைவர் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக பாஸாக இருந்தாலும் ஓகே, ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே, டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. பிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க, ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, கிளீனர் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆர் ஃபெயில் தான். நீங்கள் 8th முடிச்சிருந்தீங்கன்னா இதில் என்ன பொசிஷனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, கிளீனரு, அதே மாதிரி சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, அட்டெண்டன்ட்டு, சானிடரி அட்டெண்டன்ட்டு, செக்யூரிட்டி, இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் 8th படிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். 8வது முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைன்னே சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் படிச்சிருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கலைனாலுமே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் லேப் அட்டெண்டன்ட்டுக்கு 10th படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த 69 காலி இடங்களில் மேக்ஸிமம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8வது படித்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க.
வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேலை வாய்ப்புக்குமே வந்துட்டு அதிகபட்சமாக 35 வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸரு, மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, டென்டலு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 39 வயது. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு 35 வயது தான். நீங்கள் இந்த செக்யூரிட்டி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு இந்த மாதிரி மினிமம் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 40 வயது வரையும் அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பள விவரமும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 8,000லேருந்து மேக்ஸிமம் 60,000 வரையுமே சேலரி அலாட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எல்லாமே 60,000 மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு 60,000 கொடுத்துருக்காங்க. பயாலஜிஸ்ட்டுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு எல்லாமே பாருங்கள் 10,000 13,000 எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ட்டுக்கு 8,500 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே என்னென்ன சம்பளம்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். தேர்வு செயல்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பணிக்கு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறவங்க டேரெக்டாக உடனே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தபாலில் அனுப்புறதும் ஃப்ரீயாகவே அனுப்பிக்கலாம். ஸோ இந்த விண்ணப்பத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு திருநெல்வேலி.nic.inல போயிட்டிங்கன்னா திருநெல்வேலி DHS ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. அதை நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணி இந்த அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒழுங்காக ஃபில் பண்ணாத ஃபார்ம்ஸு பரிசீலனை செய்யாமல் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது 1க்கு 2 தடவை யோசித்து நல்லா பொறுமையாகவே ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ஆன்லைன் படிவம் இதெல்லாமே நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் A to Z எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மேலே கேட்கும். நீங்கள் அந்த 69 பொசிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எது அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நேம், அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் செகண்ட் பேஜுக்கு. நான் எதுவுமே ஃபில் பண்ணாதனால செகண்ட் பேஜ் போக முடியல. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் தபால் மூலமாக இவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க தெளிவாக யோசித்து A to Z எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த திருநெல்வேலி அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு டேரெக்டாகவே உங்களுக்கு ஜாப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தடுத்த நம்ம வேலைவாய்ப்பு விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். எங்கெங்கே ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, எங்கெங்கே கவர்மெண்ட் ஜாப் போயிட்டுருக்கு, அதை பற்றினமே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி எதாவது பற்றின வேலைவாய்ப்பு நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வேலைவாய்ப்பு நான் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.